இனிய காலை வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசித்து சிந்திக்கலாம். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிற மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உனக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதியிருக்கிற வாக்கியத்தை குறிக்கப்பட்டவன் இவன்தான் என்றார் என்பது. இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்கள்ட்ட, யோவானுடைய சீஷர்கள்ட்ட பதில் சொல்லி அவர்கள் அனுப்பிச்ச பிற்பாடு அவர்களிடத்தில் இருக்கிறவர்களுக்கு யோவான் ஸ்நானகனை குறித்து சில காரியங்களை சொல்கிறார். அவங்க என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் வனாந்தரத்துக்கு போனீங்க, எதை பார்க்க போனீங்க, யாரை பார்க்க போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த கேள்வியில் கேட்கும் பொழுது ஒரு பிரசங்கி எப்படி இருப்பான், ஒரு தீர்க்கதரிசி இருப்பான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே 400 வருஷம் இடைப்பட்ட காலத்துக்கு பின்பு முதலாக தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். ஆக ஜனங்கள் எல்லாரும் ஒரு ஆர்வமாக தீர்க்கதரிசி எப்படி இருக்கிறார், இல்லாட்டி ஒரு பிரசங்கி எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போகிறப்ப அந்த மனுஷனை குறித்து பார்க்கும்பொழுது அவன் மிக எளிமையான ஒரு மனிதனாக இருக்கிறான். ஒட்டக மயிர் உடைய தரித்து இருக்கிறான். அவன் என்ன பிரசங்கிக்கிறான், இதை தான் அவங்க கேட்க போனாங்க. அவங்க வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு தீர்க்கதரிசியை பார்க்குறப்ப ஆண்டவர் சொல்கிறார், என்ன பார்க்க போனான், அவன் என்ன செஞ்சான். இப்போ யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், அவன் பிரசங்கித்தான். முதலாவது அவன் என்ன பிரசங்கித்தான், பாவத்தை குறித்து பிரசங்கித்தான். இன்றைக்கி மிக முக்கியமானது, இன்றைய நாட்கள்லையும் கூட இன்றைக்கி நம்ம ஜனங்கள் பாவம் பெருகின உலகத்தில் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பிரசங்கிகள் தேவை. அவன் யார்கிட்ட அவன் தைரியமாக பாவத்தை எதிர்த்து பிரசங்கிச்சான். அவன் சொல்கிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அடுத்து சொல்கிறான், கோடாரியானது வேறருகே வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவனுடைய பிரசங்கம் எப்படி இருக்குன்னா, ஜனங்கள் மத்தியில் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற ஒரு பிரசங்கமாக இருக்குது. அடுத்தது அவனுடைய ஆடையை பார்க்கும் பொழுது ஒரு எளிமையான ஒரு மனுஷன், ஒட்டகமயிறு ஆடை தான். அது சுய வெறுப்புள்ள ஒரு ஊழியன். இன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நபர்கள்லாம் நம்ம பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்கிறது. அடுத்தது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு பிரசங்கிக்கிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக இருக்கிறான். ஆக பிரசங்கங்கள் என்பது எப்பொழுதும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். கிறிஸ்து யார் என்பதை சொல்லணும். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லணும். கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர்னு சொல்லணும். கிறிஸ்து திரித்துவத்தினுடைய 2வது நபர். அவர் கடவுள், மனிதர். அவர் பாவம் இல்லாதவர். அவர் பாவிகளுக்காக இந்த உலகத்தில் வந்தவர். நியாயப்பிரமாணத்தை பரிபூர்ணமாக கை கொண்டவர். உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெரிந்தவர். இவர் தான் ஒரே இரட்சகர், அவரால் என்று வேறு ரட்சிப்பு இல்லை என்பதை ஜனங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கும் பட்சத்தில் மாத்திரம்தான் உங்கள் ஆத்மாவுக்கு பிரயோஜனம். மற்ற இடங்களெல்லாம் உங்கள் ஆத்மாவுக்கு ஆபத்து. இதனை காலை வேளையில் சிந்திக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.